ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புளி சாப்பாடு. ரொம்பவுமே ஈஸியான டேஸ்டான ஒரு புளி சாப்பாடு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். புளி சாப்பாடு நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இல்லைங்க, சிம்பிளாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வர மிளகா, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதுக்கு மெயினே இது தாங்க. மிளகு சீரகமும் ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பூண்டை உரித்து அதில் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன். இதை மட்டும் கன்ஃபார்ம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி, தேவைக்கேற்ப கல்லுப்பு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புளி, ஒரு லெமன் சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா கல் இல்லாமல் கையை விட்டு அடியில் நான் இப்படி முன்னாடியே கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கல்லெல்லாம் கீழே இறங்கிடும். அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகணும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்து. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, 2 வர மிளகா, ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது ஒரு அளவுக்கு வந்ததும் நம்ம கருவேப்பிலை 4 இலை எடுத்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக, அதையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் முந்திரியெல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம இப்போ புளி தண்ணி ஊற்றினோன்னா அது நமத்து போயிடும். அதனால் முந்திரியை நல்லா பொரிஞ்சிருச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு அதை போட்டுக்கலாம். இது தாங்க மெயின். இதை ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விடலாம். இதே ஸ்டேஜில் மஞ்சத்தூள், உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் 2 பெரட்டிட்டு நம்ம புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். அடியில் நான் நிப்பாட்டிட்டேன். கல்லுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது புளியில். நல்லா இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல்லில் வச்சிங்கன்னா கேஸ் அடுப்பை 2 நிமிஷத்துலேயே தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி போய் அப்படியே திக்கான பதம் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றுனோமோ அந்த அளவு அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல்லில் வச்சு பெரட்டினீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தனியாக புளி ஒரு தொக்காட்டம் அழகாக வந்துடுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், புளி கரைச்சல் அப்படியே ஒரு தொக்காட்டம் வந்துச்சு. எண்ணெய் எல்லா சைடும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, கொத்தமல்லி எல்லாம் தூவி ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 2 நிமிஷம் இப்படி ஒரு 2 பெரட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சாப்பாடை ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன், குக்கரில் வைக்கலை. எப்போவுமே புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு எல்லாம் பாத்திரத்தில் வச்சு செஞ்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கரெக்டான பதம் வரும். உங்களுக்கு குக்கர்லேயே விதையாக வர மாதிரி இருந்தால் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த புளியை அந்த பெரட்டல் எல்லாத்தையும் நான் சாப்பாடில் போட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி பெரட்டி விடலாம். பெரட்டி விட்டாச்சு. நம்ம புளி சாப்பாடு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான சிம்பிளானதுங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாப்பாடு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த கன்ஃபார்ம் அந்த மிளகு, சீரகம், பூண்டை தட்டி போட்டு செய்யுங்க. புளி சாப்பாடுக்கு அதுதான் ஒரு நல்ல டேஸ்ட்டு. இது எல்லாமே எங்கள் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. புளி சாப்பாடு கன்ஃபார்ம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.